ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். காலையில் இட்லிக்கு சட்னி, மதியம் சாதத்துக்கு குழம்பு, நைட்டு சப்பாத்திக்கு கிரேவின்னு தனித்தனியாக செய்யறதுக்கு நேரம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், மதியம் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும், நைட்டு சப்பாத்தி பூரிக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பட்டாணி குருமா ஒரு முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. முதல்ல ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெயில் 3 கிராம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கங்க, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்து விட்டுக்கங்க. இது எல்லாமே லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறி வரணும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க. 3 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். கசகசா இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க. கசகசா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும். இது எல்லாமே வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்காங்க. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக பொன்னிறமாக நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். மசாலா பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு வதக்கி விட்டுக்கங்க. இல்லைனா உங்களுக்கு சட்டுன்னு அடி பிடிச்சிடும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை பட்டாணியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கணும். குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். ஒருவேளை பட்டாணி சரியாக ஊறலைன்னா நீங்கள் தனியாக குக்கரில் போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்த பட்டாணியை நல்லா ஒரு முறை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கங்க. நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடிப்பிடிச்சிடாமல் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க, கட்டிப்படாமல். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கங்க. 3 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் பட்டாணி குழம்பு இல்லைன்னா பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்,
நல்லா மணக்க மணக்க இந்த பட்டாணி குருமா சுட சுட சாதத்தோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரே ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.